உங்கள் ரேஷன் கார்டில் புதிதாக குடும்ப உறுப்பினர், அதாவது உங்கள் குழந்தைகள் பேர்லாம் சேர்க்கணுமா? அப்படின்னா இது உங்களுக்கான வீடியோ தான். வாங்க இந்த வீடியோவில் புதிதாக குடும்ப உறுப்பினர் ரேஷன் கார்டில் வந்து எப்படி ஆன்லைனில் சேர்க்கறதுங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஒவ்வொருத்தரும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வெல்கம் டு தடைகளை உடைய சரித்திரம் படை. ஃபர்ஸ்ட் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் மேலே பாருங்க சர்ச் ஆர் டைப் யூஆர்எல் இருக்கும். அதில் பிடிஎஸ் டைப் பண்ணுங்க. அப்படி டைப் பண்ணதுக்கப்புறம் இதே ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் கீழே பாருங்க www.tnpds.government.in ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உள்ள வாங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளதுக்கப்புறம் இதே ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் கிளப்பாங்க நிறைய ஆப்ஷன் இருக்கு. அதில் மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து உறுப்பினர் சேர்க்கணும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி விடுவாங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளதுக்கப்புறம் இதே பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுடைய கைபேசி எண் கேட்கும். அதாவது நீங்கள் வந்து ரேஷன் அட்டையில் வந்து ஸ்மார்ட் கார்டில் வந்து எந்த நம்பர் ஜாயின் பண்ணிக்கிறீங்களோ அந்த நம்பர் இங்கே டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டு கீழே கேப்சா கேட்கும். அந்த கேப்சாவை கரெக்டாக டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு பதிவு செய்யணும் கொடுங்க. பதிவு செய்யணும் கொடுத்த அப்புறம் உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி போட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதெல்லாம் மேலே பாருங்க அட்டை தொடர்பான சேவையும் கொடுத்து ரேஷன் கார்டோட குடும்ப அட்டையோட தலைவர் பெயர் போட்டிருப்பாங்க. குடும்ப அட்டைன்னு இருக்கும். நியாய விலைக்கடை குடியிரு இருக்கும். எல்லாம் கரெக்டாக உங்களுக்கு தான் செக் பண்ணியாங்க. அடுத்து பாருங்க சேவையை தேர்வு செய்யணும் இருக்கும். அதில் வந்து உறுப்பினர் சேர்க்கைன்னு செலக்ட் பண்ணுங்க. கீழே வந்து உங்கள் அட்டையில் வந்து யாராரு பேர் இருக்கும். இது இங்கிலீஷ்லையும் கொடுத்துருப்பாங்க, தமிழும் கொடுத்துருப்பாங்க. அவங்க பாலியம் என்ன, வயது என்ன, அவங்க வந்து என்ன உங்களுக்கு உறவு அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணி உங்களுக்கு கீழே பாருங்க வேற ஆப்ஷன் இருக்கும். குடும்ப உறுப்பினர் சேர்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் தான் வந்து நீங்கள் யார் சேர்க்குறீங்களோ அவங்க பேர் டைப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணுங்க. அடுத்து தமிழில் டைப் பண்ணுங்க. அப்புறம் டைப் பண்ணதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன பாலினம் அதை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்க. உறவு முறை அவங்க வந்து ரேஷன் அட்டையில் குடும்ப தலைவர் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு என்ன உறவு முறை வேணும் அதை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்க. அடுத்தது வந்து அவங்க வந்து மாற்றுத்திறனாளின்னு கேட்டுக்கிறாங்க. ஆம் கொடுங்க, இல்லைன்னு கொடுங்க. ஆம் கொடுத்தா வந்து அவங்க என்ன மாற்றுத்திறனாளி வகை அதுக்கான ஆவணங்கள்லாம் வந்து அப்லோட் பண்ணணும். இல்லைன்னா அதெல்லாம் தேவையில்லை. அடுத்தது மற்ற ஆவணங்கள் ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஆதார் கார்டு ஜாயின் பண்ணுங்க. ஆதார் கார்டு ஜாயின் பண்ணிட்டு எந்த பிரச்சனையும் இல்லை ஃபியூச்சரில். நெக்ஸ்ட் வந்து ஆதார் நகலை பதிவேற்றம் செய்யணும் ஆப்ஷன் இருக்கும். அது வந்து உங்கள் ஆதார் கார்டை வந்து அப்லோட் பண்ணுங்க. உங்கள் ஆதார் கார்டு இல்லை யார் உறுப்பினர் சேர்க்குறீங்களோ அவங்க ஆதார் கார்டு. அது வந்து 1 MBக்கு இருக்கணும். ஜேபிஜி ஃபார்மெட்டு இல்லைன்னா பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இருக்கணும். இல்லை பிஎன்ஜி இந்த ஃபார்மெட்டில் எதுவும் இருக்கணும். அப்லோட் பண்ணிட்டு சைடில் வந்து ஆதார் எண் கேட்கும். ஆதார் என்ன கரெக்டாக டைப் பண்ணிக்காங்க. டைப் பண்ணிட்டு கீழே பாருங்க உறுப்பினர் சேர்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்க. அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க கிளம்புங்க. வரிசை எண், பெயர், பாலினம், மாற்றுத்திறனாளியா, வயது, உறவு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. மேலே நீங்கள் டைப் பண்ண விவரம்லாம் அதில் கீழே வரும். அது கரெக்டானு பார்த்துக்காங்க. கரெக்டான செக் பண்ணிட்டு இங்கே உறுதிப்படுத்தல் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டிக் பாஸ் வந்து டிக் பண்ணுங்க. பதிவு செய்யணும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அது பண்ணதுக்கப்புறம் அது கரஸ்பாண்டிங் டிபார்ட்மெண்ட் போயிடும். அவங்க ஃபர்தராக வந்து அவங்க வந்து இதை வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஏதாவது மிஸ்டேக்னா வந்து அதுக்கான ரீசன் போட்டு ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. பதிவு செய்யணும் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஃபோனுக்கு வந்து ஒரு SMS வரும். அதை வச்சு வந்து உங்கள் விண்ணப்ப நிலையை வந்து பார்த்துக்கலாம். அடுத்து வாங்க இந்த விண்ணப்பத்தின் நிலை வந்து எப்படி பார்க்கவாங்க. ஹோம் பேஜ் வந்துடுங்க. ஹோம் பேஜுக்கு அப்புறம் வந்து கீழே வாங்க.
நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள். அதில் வந்து அட்டை தொடர்பான சேவை நிலையை அறியணும் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுப்போ இது ஒரு பேஜ் தான் பண்ணுவோம். இதில் குறிப்பு எண் ஒன்று இருக்கும். அந்த குறிப்பு எண்ணில் உங்கள் ஃபோனுக்கு ஒரு SMS வந்துருக்கும். அந்த நம்பரை டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு பதிவு செய்யணும் ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு இதே பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க உங்களுடைய எதுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சீங்க, உங்களுடைய குறிப்பு எண் என்ன எல்லாம் இருக்கும், உங்கள் விண்ணப்பத்தின் நிலை எல்லாம் என்னன்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் மேலே பாருங்க விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்யணும். அதை கிளிக் பண்ணால் வந்து உங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆயிரும். இதை வச்சு நீங்கள் வந்து உங்கள் விண்ணப்பம் வந்து எந்த நிலையில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்ரூவ் ஆச்சா பதில் தெரிஞ்சுக்கலாம். ஓகே நம்மளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்று வேணா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கும்மோட எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ உங்கள் வீடியோவில் அந்த ஸ்கீம் பற்றி நீட்டாக போடுறேன். நன்றி, வணக்கம்.